என்னடா எடுத்த உடனே கேணியை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி செஞ்சோலை காட்டுக்கு வந்து தண்ணி எடுத்து விட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு. இத்தனை நாளாக மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, சேடை, மல்பரி தோட்டம், கடலைக்காடு அப்படின்னு பாஞ்சிடுச்சு. கடைசியாக நம்ம சோளக்காட்டுக்கு தண்ணி விடலாமேன்ட்டு செஞ்சோலைக்காட்டுக்கு தண்ணி எடுத்து விட வந்தாச்சு. நம்ம கேணியில் போர் மோட்ரு ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் சேறு கலங்கி இருக்கிறதுனால அடிக்கடி நம்ம ட்ரிப்பு ஃபில்டரில் குப்பை தூசிலாம் அடைச்சிக்குது. பம்பு செட்டுக்கிட்டே வச்சு அலசலான்னா அது எனக்கு என்னமோ ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தெரியல. அதனால் கொஞ்சம் தொட்டிக்கு தண்ணியை திறந்து விட்டு நான் தொட்டியில் வச்சே அலசிக்கிட்டு இருக்கேங்க. இந்த வருஷம் வேறு சரியாக மழை பெய்யாமல் விட்டுருச்சு. அதனால் ரொம்ப கேணி தண்ணியே கொஞ்சம் பாதி கீழே போகிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வயலில் ட்ரிப்பு பாசனம் இல்லைனாலும் சோளம் விதைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா தண்ணி இந்த அடிக்கிற வெயிலில் இழுத்துக்கிட்டே போகுது. இதுன்னா அந்த கணக்காக அதுக்கு தகுந்த மாதிரி பாஞ்சிக்குது. நம்ம கடலை செடியும் நல்லா பூ விட்டு நல்லா விழுது இறங்க ஆரம்பிச்சிடுச்சு. என்ன புல் மட்டும் ஓய மாட்டேங்குது, ஏதாவது ஒரு புல் வந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம ஏரியாவில் 3 பீஸ் சப்ளை எப்போவுமே இருக்குது. மோட்ரு ஆன் பண்ணிட்டேன். கேணிக்கு போகிற தண்ணியை வயலுக்கு திருப்பி விட்டுட்டு நம்ம ஆளுங்களை அப்படியே போய் பார்ப்போம். நம்ம பெண்கள்லாம் கடலை காட்டில் இந்த புல்லெல்லாம் 1 2 இருக்கிறதெல்லாம் போய்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம வயலுக்கு தண்ணி வந்துருச்சான்னு பார்த்துட்டு நம்மளும் கடலை காட்டை பார்த்து போக வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.